வணக்கம். டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. நான் உங்கள் டாக்டர் ஜினைசா. என்னை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ நான் சொல்கிறேன். I've done my PhD in naturopathy. ஸோ பேசிக்காக வந்து இட்ஸ் அ ரிசர்ச் அபவுட் ஃபுட் அண்ட் இட்ஸ் இன்க்ரீடியன்ட்ஸ், அதோட பெனிஃபிட்ஸ் பற்றி படிக்கிறதா என்னோட ரிசர்ச். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எபிசோடில் வந்துட்டு கருப்பு கவுனி அரிசி, அதாவது நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். இட் இஸ் சம்திங் கால்ட் ஆஸ் அ forbidden ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காலத்தில் வந்துட்டு ஏன்ஷியன்ட் சைனீஸ் எம்பரர்ஸ் தான் வந்து அதெல்லாம் சாப்பிட்ருக்காங்க. ஸோ இந்த கருப்பு கவுனி அரிசியை வச்சு தான் நம்ம 2 சூப்பர் ரெசிபி நம்ம பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பிளாக் ரைஸில் வந்து ஒரு க்ரீமி ரிச் கோகோனட் porridge பண்ண போகிறோம் பிளாக் கவுனி அரிசியில். ஸோ நம்ம எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்கலாமா? ஸோ இன்றைக்கி வந்து நான் 250 grams ஆஃப் பிளாக் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதாவது கருப்பு கவுனி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த கருப்பு கவுனி அரிசி வந்துட்டு ஓவர் நைட் சோக் பண்ணியிருக்கேன் ஒரு 8 hours. ஸோ ஏன் இது 8 hours சோக் பண்ணோம் அப்படின்னா, the cooking time is very long ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து 8 hours சோக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பிளாக் ரைஸ் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சோக் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு பிளாக் கலரில் வந்து இந்த தண்ணி வந்து உங்களுக்கு மேலே தெரியும். ஸோ இந்த தண்ணி வந்து எப்படி இந்த கலர் வருது அப்படின்னா, ஆந்தோசைனின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் சாலுபிள் பிக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வாட்டர் சாலுபிள் பிக்மெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு பிளான்ட் பேஸில் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பிளான்ட் பேஸ் வந்து நம்மளுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட ஹியூமன் பாடிக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை நம்ம எல்லாம் குக் பண்ண போகிறோம். ஸோ we are going to steam it now. அதை வந்து ஒரு 2 ப்ரெஷர் குக் போட்டு நம்ம வந்து ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து 3 வாட்டரில் வந்து நான் வாஷ் பண்ணி இன்னொரு வாட்டர் வச்சு நான் வந்து சோக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த தண்ணி நான் ஊற்ற போகிறதில்ல, ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஆந்தோசைனின் இந்த கலர் வந்து இட்ஸ் வெரி குட் ஃபார் அவர் ஹியூமன் ஹெல்த். ஸோ இதை நம்ம வந்து இதில் போட போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து கோகோனட் வாட்டர். ஸோ கோகோனட் வாட்டர் வந்துட்டு நம்ம திக்காக எடுத்த தண்ணியிலேருந்து வந்து இது வந்து லைட் கோகோனட் வாட்டர். ஸோ இந்த குக்கிங் க்ரீம் இல்லாமல் இது வந்து தண்ணி மட்டும். ஸோ அதுவும் நம்ம அதில் சேர்த்துக்க போகிறோம். எதுக்குன்னா கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு குக் பண்ணும்போது. ஸோ நான் இதுக்கு வந்து ஒரு 3 ஏலக்காய் யூஸ் பண்ணிக்கிறேன். Okay, and we're going to use a pinch of salt. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்து நம்ம வந்துட்டு 2 விசிலுக்கு வந்து நம்ம குக் பண்ணி எடுக்க போகிறோம் இந்த ரைஸை நம்ம. ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்துட்டு கருப்பு கவுனி அரிசி வந்து குக்கரில் போட்டுட்டோம், வெந்துட்டுருக்கு. ஸோ நம்ம விசிலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கு நடுவில் வந்துட்டு ஒரு பேன் எடுத்துகிட்டு இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஜவ்வரிசி வந்து நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ ஜவ்வரிசி பேசிக்காக வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு யூ ஃபீல் ஃபுல்லர், அதாவது நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டா கூட உங்களுக்கு வந்து நல்ல ஸ்டமக் வந்து ஃபில்லிங்கான ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும். 2வது வந்துட்டு நம்ம உடம்புல இருக்க சூட்டுத்தன்மைலாம் ஏதாவது இருந்துச்சுன்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஜவ்வரிசியில் வந்து உங்களுக்கு அந்த ஹீட் வந்து குறையும் உங்கள் உடம்புல. ஸோ இப்போ இது பேன் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம தண்ணி நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ தண்ணி கொதிக்கட்டும் கொஞ்சம். ஸோ கொதிக்க வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்னா வெயிட் பண்ணலாம், அப்படி இல்லைனாலும் ஜவ்வரிசி போட்டால் அதுவே குக் ஆக ஆரம்பிச்சிடும் அது. ஸோ ஒரு 5 நிமிஷம் போதும் அந்த ஜவ்வரிசி நம்மளுக்கு குக் ஆகி இதில் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ அதுக்குள்ளே இல்லை விசிலும் வந்துடும். அந்த விசிலும் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இது 2த்தையும் கம்பைன் பண்ணி நம்ம எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். ஸோ இதில் நான் ஊற்றிருக்க தண்ணி வந்துட்டு 250 ml ஆஃப் வாட்டர். ஸோ இதில் எடுத்திருக்கிறது வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் சாகு, அதாவது ஜவ்வரிசி. ஸோ அதுக்கேற்ற தண்ணி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஜவ்வரிசி வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து தண்ணியில் வந்து சோக் பண்ணணும். இப்போ எப்படி நம்ம கவுனி அரிசியை வந்து கருப்பு கவுனி அரிசியை வந்து நம்ம சோக் பண்ணமோ அதே மாதிரி வந்து ஜவ்வரிசியும் வந்து நம்ம கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour இல்லைனா ஒரு 1 hour நம்ம ஊற வச்சோன்னா அந்த ஜவ்வரிசி வந்து நல்லா சாஃப்டாகவும் ஆகிடும். சீக்கிரமாக உங்களுக்கு வந்து குக்கிங் டைம் வந்து உங்களுக்கு லெஸ் ஆகும். நான் ஏன் ப்ரெஷர் குக்கரில் போடலை அப்படின்னா, ஜவ்வரிசியோட குக்கிங் டைமும் இதோட குக்கிங் டைமும் வந்து டோட்டலி வெரி டிஃப்ரெண்ட். ஏன்னா இது கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகக்கூடிய ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இருக்கிறதுனால இதை நான் தனியாக குக் பண்ணுறேன். ரைஸ் வந்து அதோட குக்கிங் டெம்பரேச்சர் அண்ட் டைம் வந்து இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? இது நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு ஜவ்வரிசியில். ஓகே, ஸோ இதில் வந்து விசில் வந்துடுச்சு. 2 to 3 விசில் நான் போட்டிருக்கேன், நான் வந்துடுச்சு. ஸோ we are going to நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி குக்காக இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே,
ஸோ ரைஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்படி நீங்கள் எடுத்து இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது ஸ்மாஷ் ஆகணும் அந்த ரைஸ். அதாவது உங்களுக்கு அந்த ஒரு டுப் அப்படின்னு ஒரு சத்தம் வரும். அந்த யூ கேன் ஃபீல் இட், அந்த ஃபிங்கரில் வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும் அந்த ரைஸ். ஸோ இந்த ரைஸ் வந்து இப்போ இந்த பதத்துக்கு குக் ஆனால் போதும். சரிங்களா? ஸோ இது குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த மீன் டைம் நம்ம ஜவ்வரிசியும் குக் ஆகிட்டே இருக்குது. இப்போ இதில் இன்னொன்று ஆட் பண்ணுவாங்க, என்னென்னா பாண்டான் லீஃப்னு சொல்லுவாங்க. ஸோ சவுத் ஈஸ்ட் ஏஷியன் குசினில் வந்துட்டு பாண்டான் லீஃப் அப்படின்னா ரம்ப இலைன்னு சொல்லுவாங்க. அது முன்ன காலத்தில் வந்து நம்ம இந்தியன்ஸ் யூஸ் பண்ண இலைகள் தான் அது எல்லாமே. ஸோ அந்த ரம்ப இலை வந்து இன்னைக்கு கிடைக்கல. ஸோ இதில் மெயின் இது வந்து அந்த ரம்ப இலை. அந்த ரம்ப இலை வந்து நீங்கள் இந்த ரைஸ் குக் பண்ணும்போதே அதில் போட்டு நீங்கள் குக் பண்ணும்போது அதோட அந்த வெனிலா எசன்ஸ் போடுற ஸ்மெல் இருக்குல்ல, அதை விட இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு கை வலி, கால் வலி, ஆர்த்ரைட்டிஸ் அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு இந்த ரம்ப இலை வந்து அவ்வளோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஜவ்வரிசி வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ரைஸ் குக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை அப்படியே வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம், நம்ம எல்லாம் மாற்ற போகிறோம். ஓகே, ஸோ அடுத்தது என்ன போட போகிறோம் அப்படின்னா வந்துட்டு பனை வெல்லம். ஸோ பனை வெல்லம் வந்துட்டு நம்ம நார்மல் சுகர் அவாய்ட் பண்ண போகிறோம் இதில். ஏன்னா சுகர் வந்துட்டு இட் வில் ஸ்பைக் இன் த இன்சுலின் லெவல். அதாவது உங்கள் சர்க்கரையை வந்து என்ன பண்ணோன்னா அதிகரிக்கும். ஸோ இந்த பனை வெல்லம் வந்துட்டு இதுக்கு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி இருக்குது. பனை வெல்லம், அப்புறம் வந்து கோகோனட்லேயே வந்து ஜாகரி வரும். அதாவது கோகோனட் ஜாகரின்னு சொல்லுவாங்க. தேங்காய் இது இருக்கு இல்லையா, சாப் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஜாகரி பண்ணுவாங்க. இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு டயபெட்டிக் பேஷண்ட் இருக்கவங்க தாராளமாக பயப்படாமல் சாப்பிட்லாம் இந்த 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 சுகர் கண்டென்ட். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதில் ஜிஐ லெவல் வந்து ரொம்ப கம்மி. ஸோ உங்களுக்கு அந்த இன்சுலின் வந்து உங்களுக்கு ஸ்பைக் ஆகாது, இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ இந்த பனை வெல்லம் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம இப்போ வந்து கோகோனட் மில்க் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த கலரே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வந்து சாக்லேட்டி கலர் மாதிரி வரும். ஸோ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, இப்போது கருப்பு கவுனி கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் பிளேட்டிங் பண்ணிட்டேன். ஸோ இட்ஸ் ரெடி டு பி சர்வ்ட். இது எல்லோரும் குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நீங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தோடு செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த ரெசிபியில் உங்களை நான் சந்திக்கும் வரை டாக்டர் ஜினைசா. இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு பரிசு காத்திருக்கிறது.